ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபைவ் வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து வில்லன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்காரு. ஆனால் அவனை எங்கேயுமே காணும். ஏன்னா அவன் மேலே நின்று நம்ம ஹீரோவையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு ரொம்ப கோவத்தோட ஏன் அந்த மாதிரி கோலம் மாதிரி பின்னாடியே இருந்து எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்க, தைரியம் இருந்தால் நேரில் வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டோடனே இந்த வில்லனுக்குமே கொஞ்சம் கோவம் வருது. அதனால வந்துட்டு இந்த கத்தியை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த டைமில் அங்கே ஜிசோவும் யூமினும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த வில்லன் வந்து ஒழிஞ்சுக்கிறான். இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் போய் நம்ம ஹீரோட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இப்போ அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம யூமின்னு சொல்கிறான், ஆமாம் அவனோட அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆயிருக்கு, அவன் வேணும்னு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதை பற்றில நீ கவலைவே படாத, அவன் எப்போவுமே நேரில் வரவே மாட்டான், அவன் சும்மா பயமுடுத்தி கேம் விளையாண்டுருக்கான், அவனை நம்ம கண்டுக்காம இருந்தாவே அவன் காணாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜோவோட அம்மா ஜோவை ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்காங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவன் எடுக்கவே இல்லை. இங்கே தான் போனான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருமே அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ நம்ம ஜோவோட அம்மாவும் ஜோவை கூப்பிட்டு, எப்படிப்பா இருக்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண, ரொம்ப அழகாக இருந்த அப்படிலாம் சொல்லி ஜோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிமா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட ரூம்லேருந்து நான் டிக்கெட் எடுத்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஜோவோட அம்மா வந்துட்டு, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரீட் வந்து என்னோட தான் இருக்கட்டும்னு சொல்லி அவங்களோட கார்டு எடுத்து தராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நீ தான் கேப்டனாப்பா, பரவாயில்ல வச்சுக்கோ, இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அதுக்காக தான் என்னோட ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரி ஓகே, இங்கே யார் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து ஜோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் அப்புறமா பேசிக்கிங்களாம்மா, கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கான். இல்லைப்பா நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஓ நீயும் என் பையனும் வந்து டேட் பண்ணுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் எதுவும் டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி உட்காந்துருந்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா கேட்குறாங்க. அது நான் சும்மா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம ஜோவோட அம்மா வந்துட்டு, நீ என் பையன் பின்னாடி எவ்வளோதான் சுற்றினாலும் உன்னை திரும்பியே பார்க்க மாட்டான், அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டிருக்கீங்கம்மா, நான் தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு தான் அவன் மேலே க்ரஷ், அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. என்னப்பா வளரிட்டு இருக்க, அந்த பொண்ணு உன் பின்னாடி சுற்றுதுன்னு சொன்னா வேணா எல்லாருமே நம்புவாங்க, அவளையவே பாரு அவள் எப்படி இருக்கான்னு, அவள் தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பா, நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன என் பொண்ணை மிரட்டிட்டு இருக்க, உன் பையன் தான் என் பொண்ணு பின்னாடி நாயா சுற்றிட்டு இருக்கான், என் பொண்ணெல்லாம் திரும்பி கூட பார்க்கறது இல்லை தெரியுமா, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, என் பொண்ணுக்கு என்ன தெரியும், அவன் தங்கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ சரி அவங்க ஃபேமிலி விஷயம் அவங்க பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜிசு வந்துட்டு நம்ம ஹீரோட்டு சொல்லிட்டு வரா, நிஜமாவே அவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணல போல இருக்கு, இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோக்குமே அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அப்பா அவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ ரோசி வந்துட்டு நம்ம ஹீரோனோட தம்பி கூட வந்து அப்படியே ஃபிளிட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே ஒரு க்ரஷில் இருக்கா. அதனால வந்துட்டு, நீ என்னை பார்க்க தான் வந்தியா, ஸ்டேஜில் நீ பார்த்தியா நான் எப்படி இருந்தேன், அழகாக இருந்தேனான்லாம் சொல்லி அவள் கேட்டுட்ருக்கா. அவனும் வந்துட்டு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிலாம் சொல்லி அவனுமே வந்து பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேக்கு வந்து கோவம் வருது, ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிட்டு அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஜோவோட அம்மா வந்துட்டு, இதான் உன் பொண்ணா, என்ன இதான் உன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி திமிராவே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி பொறாமன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்து கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு, ஏமா இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு நீ அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, இங்கே வீட்டுக்கு போனவுமே நான் உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவுசெய்து இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்கள அமுச்சு வச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும், தயவு செய்து அந்த பையனை மட்டும் லவ் பண்ணாத, அவங்க அம்மா மட்டும் உனக்கு மாமியாராக கிடைச்சா அவ்வளோதான், நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் உன்னைய போட்டு, அவளை மட்டும் நீ லவ்வே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் யோசிக்க கூட இல்லை அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுக்காக நீங்கள் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது, என்னால் சிக்கனுக்குலாம் காசு தர முடியாது, என்னால் முடிஞ்சது தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட தம்பி அங்கே வரான். வந்த உடனே, நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி கோவமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் வந்தேன், நீ ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி மாறிட்டு, அப்படி தானே ரொம்ப சூப்பராக பண்ணல, எனக்குள்ள எவ்வளோ டேலண்ட் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுருக்காங்க. ரொம்ப ஓவராக சீன் போடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ திரும்பவும் பழைய மாதிரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்னோட செல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சியர்ஸில் போய் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்குலாம் இன்னைக்கு நம்ம சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜோட்ட நீ தான் வந்து என்னோட தம்பியை வந்து வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அந்த ஃபேமிலி தெரிஞ்சவங்க தான், அதனால தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். மேலே நான் உனக்கு கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இஷ்டப்பட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு, அதனால் இதெல்லாம் நீ திருப்பி தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வந்துட்டு ஜோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஆகுது. அவன் வந்து ஐ லவ்யூன்னு சொல்லி சொன்னான் இல்லையா, அந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது ஜெரோமி அந்த இடத்துக்கு வரான். இல்லைனா இன்னைக்கு நீ ஓப்பனாகவே வந்துட்டு லவ்வை சொல்லிட்ட, உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நான் சொல்லணும்னு நினைக்கல, கட்டாயமாக இருந்துச்சு, அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரோசி வந்துட்டு நீ இன்னைக்கு என்ன முடிவு சொல்ல போறா அவனுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதை பற்றிலாம் கேட்காதீங்க, இதெல்லாம் என்னோட பர்சனல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது கரெக்டாக அங்கே ஜிசோ வரா. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தேர்ட் ரூல் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், யாருமே வந்துட்டு இந்த ஸ்குவாடுக்குள்ள டேட் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வெளியில நீங்க அனுப்பிச்சுட்ருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்றான். கரெக்ட், வெளியே அனுப்பிச்சிடுவேன், அதனால இதெல்லாம் பேசணுமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ வந்து மிரட்டிட்டு நம்ம ஜெரோமியை கூப்பிட்டு வெளியே கொஞ்சம் போகிறான். போயிட்டு ஜெரோமி கிட்ட உனக்கு ஒரு முக்கியமான வேலையை நான் இன்னைக்கு தரப்போகிறேன், எப்போவுமே வந்துட்டு நம்ம ஜாயும் ஜோவும் வந்து லவ் பண்ணிடவே கூடாது, அப்படி ஸ்குவாடுக்குள்ளே டேட் பண்ணுறாங்கன்னா என்னன்னு நீ தான் எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படிலாம் சொல்லி ஜிசோ வந்து வேலை சொல்கிறான். ஜெரோமி இருந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இது என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன், நான் வந்து அவங்களை சேரவே விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு எல்லாருமே கேம் விளையாண்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேமில் வந்து யார் தோற்று போகிறாங்களோ அந்த 2 பேர் வந்துட்டு கப்புள் ஷாட்லாம் வந்து குடிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஹீரோயினும் ஜோவுமே தான் தோற்று போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி வந்து அவங்க கப்புள் ஷாட் குடிக்க போகும்போதெல்லாம் நம்ம ஜெரோமி வந்து நான் வந்து ஜோக்கு பதிலாக குடிக்கிறேன், நான் வந்து ஜாய்க்கு பதிலாக குடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஒன்று சேரவே விடாமல் அவனே வந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு ரோசியும் வந்துட்டு ஜேவும் வந்து கப்புள் ஷாட் குடிக்க போகும்போது அந்த மாதிரி தடுக்க வர, ஆனால் ரோசி வந்துட்டு முறைச்சு பார்த்தோன்னே அப்படியே பேசாமல் உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி வந்து மாறி எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. என்றைக்குமே இல்லாமல் நம்ம ஹீரோவே இன்னைக்கு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானா, நீ என் கூட பேச மாட்டியா, என் மேலே கோவமாக இருக்கியான்லாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்துட்டு உன் மேலே ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசினேன், ஏன்னா நீ வேற எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டே இருந்தியா, அந்த பிளான் போட்டவன் வேற அங்கேயே சுற்றிட்டு இருக்கானா, உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் நான் அவனை அப்படி திட்டேன், நீயும் ஃபோனே எடுக்கல, அதனால தான் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே என்னோட தப்பு தான், நீ பனிஷ் பண்ணிடு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நிறுத்துடா, நீ போகும்போது வரும்போதெல்லாம் வந்து என்கிட்ட ஃபிட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஹக் பண்ணுவேன், என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தா நீ அவாய்ட் பண்ணுறியா, நீ ரிஜெக்ட் பண்ணுறியா, பாரு உன் முன்னாடியே நான் பெஸ்ட்டான ஒரு பையனாக பிடிச்சி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் பாருடா, இங்கேருந்து போடா கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி பார்த்துட்டு அவனை நினச்செல்லாம் நீ வருத்தமே படாத, உனக்கெல்லாம் பெஸ்ட்டான பையனாக கிடைப்பான், கெட் லாஸ்ட் கேப்டன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அங்கே பின்னாடி பார்த்தா அங்கே வந்து அந்த வில்லன் நின்றுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறது மென் வாஷ்ரூமுக்கு. உடனே வேகமாக போய் லேடிஸ் வாஷ்ரூமில் உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் பயந்துக்கிட்டு இது மென்ஸோட வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ இது மென்ஸா, சாரி நான் தான் மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகும்போது பரவாயில்ல, ஆனால் என்ன விஷயம், உனக்கும் கேப்டனுக்கு ஏதாவது பிரச்சனையா, இப்போ நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் கெட் லாஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இதோ வரேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இல்லை அவன் ரொம்ப ஓவராக சீன் போடுறான் தெரியுமா, எனக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, எப்போ பாரு ஓவர் சீன் போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நான் வந்து நீயும் அவனும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நானும் அவனுமா சேச்சா நாங்களாம் அப்படிலாம் க்ளோஸ் எல்லாம் கிடையாது, சரி நான் கிளம்புறேன் நீங்கள் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. போயிட்டு திரும்ப அதே வேகத்துலேயே உள்ளே வந்து வாஷ்ரூம் போகிறாங்க. உடனே அந்த வில்ல வந்து பயந்துட்டு அவன் வெளியே ஓடி போயிடுறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவும் வந்ததுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு உனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ காலையில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னென்னமோ ஞாபகம்லாம் வருது, ஒரு கடற்கரையில் இருந்த மாதிரி, நம்ம ஹீரோவும் இருக்கிற மாதிரி, ஜோவும் இருக்கிற மாதிரி, ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் என்னென்னமோ வருது. அந்த ஞாபகத்துலேயே நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடல் இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கடற்கரையில் தான் இருக்காங்க யாரோ ஒரு வீட்டில். அப்போ
இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்து இது நிஜமாவே கடல் தானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க, நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க, கடல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே எழுப்புறாங்க. எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லைங்கிற அளவுக்கு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த கடல்ல போயிட்டு எல்லாம் விளையாண்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவை போய் பார்க்க போறாரு. என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோவோட வீடு தான் போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ போய் அவங்க அம்மாட்ட சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க அம்மா கோவத்தோட சமைச்சுக்கிட்டு இந்த சாரின்ற வார்த்தையை மட்டும் தயவு செய்து சொல்லாத, எனக்கு காதே வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நேற்று நைட்டு எல்லாருமே இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு சாரி சாரின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. எங்க தப்பு தான், சாரி சாரின்னு எல்லாருமே அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் போதையில் இருந்திருக்காங்க. அதை கேட்டு கேட்டு அவங்க அம்மா அப்படியே கோவத்தோட இருக்காங்க. சரி இப்போ எல்லாருமே சாப்பிட கூட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்லி விடுறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது எப்படி நம்ம இங்கே வந்தோன்னே தெரியலையே, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா, எப்படி சம்மந்தமே இல்லாமல் நம்ம பூசன் வந்தோன்னு தெரியல, இந்த இடத்துல தான் உங்கள் வீடு இருக்கா அப்படிலாம் சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க டவுட்டு. அப்போ ஜெனிஃபர் தான் சொல்கிறா, ஒருத்தி மட்டும் தான் நேற்று தெளிவாக இருந்திருப்பா, நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறா. நம்ம ஹீரோ பாட்டில் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாரு, எங்கள் அம்மாட்ட நான் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அங்கிள் தான் சரி நம்ம போய் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோவோட அம்மாட்ட சாரி கேட்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பாரு. அவரோட கார்லேயே எல்லாருமே கூப்பிட்டும் போயிருப்பாரு. அப்போ ஜெனிஃபர் சொல்லுவா, வேணாம் நீங்கள் பூஸ்டன் போக முடியாது, வேண்டான்னு சொல்லும் போது வா நம்ம ஒரு டைம் தானே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபரை கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவளும் கூடவே வந்திருப்பா. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்கிறான். அந்த அளவுக்கு எல்லாருமே போதையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவும் கொஞ்சம் பெரியவங்களாவது குடிக்காமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிளை திட்டுறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம அங்கிள் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட அம்மா இல்லை எல்லாருமே சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிள் ஆண்டி கிட்ட பேசலான்னு வெளியே வரும்போது அங்கே நம்ம ஆண்டி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க யாருக்கிட்டே சீரியஸாக. என்னென்னு பார்த்தா ஒர்க் ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கிள் நம்ம போய் ஜாலியாக எங்கேயா சுற்றி பார்க்கலாம், நிறைய சாப்பிட்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் இப்போவே சியோல் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்க, எப்போ பாரு வேலைன்னு, எப்போயுமே கொஞ்சம் ஜாலியாக இருந்து பழகு, இதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டி இல்லை எனக்கு ஒர்க் தான் முக்கியம், நான் ஃபஸ்ட்டு அதை போய் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கிள் ஏன் இப்படி சிடுமூஞ்சியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுடுறாரு. அதனால ஆண்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஆமாம், என்னை மாதிரி பொறுப்பாக இருந்தால் எல்லாருமே சிடுமூஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, உன்னைய மாதிரிலாம் என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது, எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி சின்ன பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படிலாம் சொல்லி ஆண்டி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்டோடனே அங்கிள் இப்போ என்னை என்ன தான் பண்ணுன்ற, நான் இப்போ இருக்கிறனால என்ன தப்பு இருக்குது, எனக்கு தான் அமௌண்ட் வருது இல்லை போதாதா அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்காரு. ஆமாம், நான் யாரும் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம என்ன அவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கிளும் என்னடா இவளை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே மார்க்கெட் வந்திருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் தான் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மார்க்கெட்டில் தான் இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒர்க் பண்ணி ஆகணும், எதுக்குன்னா இன்றைக்கி சாப்பிட்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக பே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா ஆன்டிஸும் வா நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்கலாம் சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவன் தான் இந்த மார்க்கெட்டோட செல்ல புள்ள, இவன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட் நடுவில் நின்றுட்டு டிங்குன்னு டான்ஸ் ஆகிட்டே இருப்பான், அவனை பார்த்தாவே சிரிப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவும் சரி ஓகே எல்லாருமே போய் வேலை செஞ்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லி ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்க சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே ஒரு ஆண்டி எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்களை எடுத்துட்டு எனக்கு மட்டும் இவனை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அங்கிள் தான். அங்கிளும் ஆண்டி பண்ண சோகத்துலேயே ரொம்ப உட்காந்துருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் நல்லா கவர் பண்ணி ஐஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அங்கிள் என்ன நீ சேல் பண்ணுறத பார்த்தா இங்கே இருக்கிற கடல் தண்ணியை கூட வித்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, என்னோட லவ்வர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா, எனக்கு எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, எனக்கு எவ்வளோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கேன்னு கூட கேட்க மாட்டேன்றா, நான் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினைக்கிறா அப்படிலாம் சொல்லி நம்ம அங்கிள் சொல்கிறாரு. எடுத்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களுக்குலாம் லவ்வர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு கிண்டல் பண்ணுறியா, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பேற்றாத, நானே அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம அங்கிள் சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் லவ்வர் இருக்கும் போது எனக்கும் கண்டிப்பாக லவ்வர் கிடச்சிடும்னு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு. எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, போய் உங்கள் லவ்வர்கிட்டயே சொல்லுங்கள், உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்னென்னு உங்கள் லவ்வர்கிட்ட சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அங்கிளும் ஒருவேளை இப்படி சொல்லணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஷாப் ஓனர் நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட்டு கொண்டு வந்து தராங்க. இன்னும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தரும்போது நம்ம ஹீரோயினும் ஆசையோடு எடுத்து அதை வாயில் வைக்கிறாங்க.
அதை வாயில வச்சு உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஏதோ நேற்று நைட் நடந்தது. நம்ம ஹீரோவும் ஜோவும் வந்துட்டு ஹீரோயினே ஜாய்ன்னு சொல்லிட்டு வேற இடத்துல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எங்கேயும் ஓடி போறாங்க. யாரையோ ஒருத்தரை நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் நேற்று நடந்தது. நம்ம ஹீரோயினுக்கு காலையில கூட வந்திருக்கும். இது ஞாபகம் வந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இது கனவா நிஜமான்னு கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. நம்ம அங்கிள் கிட்ட நேற்று நைட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ ரோசி காட்டுறாங்க. ரோசி வீட்டில் தான் வந்துட்டு ஜேவுமே இருக்கான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜே வந்து அப்படியே போதையிலே படுத்து தூங்கிடுவான். ரோசி வந்துட்டு வாஷ்ரூம் போயிருக்க டைமில் தான் இவங்க வந்து பூஸ்டான் கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் வந்து வேற வழி இல்லாமல் ரோசி வந்துட்டு ஜேவியை அவளோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்பா. இப்போ மார்னிங் ஆனதுமே வந்துட்டு வா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜேவ் வந்து கூப்பிடுறான். அப்போ ஜேவும் வந்துட்டு இங்கே நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்த உடனே நம்ம ரோசியோட அப்பா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜே இருந்துட்டு ஏதாவது சொல்ல வரும்போதே ரோசி இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வெறும் கிளாஸ்மேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, இப்போ இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரியே நீ சொல்லிட்டு இருந்தேன்னா எப்போ தான் நீ டேட் பண்ணுவேன்? நீ காலேஜ் பண்ண உடனே வந்துட்டு 12 பசங்களை டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரொம்ப வந்து ஜாலியான டைப் போல இருக்குது நம்ம ரோசியோட அம்மா. இந்த மாதிரியே நீ போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற பையனையவே நீ கல்யாணம் பண்ண வேண்டியது வரும், என்னையும் மாதிரியே நீ கஷ்டப்படுவ அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நீ வந்துட்டு இந்த ஜாயோட தம்பி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரோசியோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கம்மா, எப்படியாவது நான் அவனை கரெக்ட் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ரோசியோட அப்பா வந்துட்டு அப்படியே ஜேவை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து ஹீரோ, ஜோ, அதுக்கப்புறம் வந்து ஜெரோமி, ஜான், இவங்க 4 பேத்துக்கும் வந்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இதில் வந்துட்டு நீங்கள் கிம்ச்சி செஞ்சு வைக்கணும், நான் வர்றதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ வேலை செய்யணுமா, இவ்வளோ கிம்ச்சி செய்யறதுக்கு நீங்கள் நைட்டே பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமியை புலம்பிட்டே இருக்கான். அப்போ ஜோக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். எங்கப்பா போனேன், ஆளையவே காணோம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் தெரியாமல் நான் வந்து பூசன் வந்துட்டேன், நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். என்ன இந்த பையன் இப்போலாம் சும்மா கால் கட் பண்ணிகிட்டே இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்பிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜெனி வந்துட்டு ஒரு ரைஸ் கேக் கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுறதுனால அவள் பேசுறது வந்து கஸ்டமருக்கே கேட்கவே மாட்டேங்குது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு கஸ்டமரும் வந்துட்டு நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்துட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜான் அங்கே வரான், வந்துட்டு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக வரான். வந்துட்டு நம்ம ஜெனியவே ஒரு மாதிரி பார்க்கறான். பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படி பாய் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். என்ன இவன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான் இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஜிசோ வந்துட்டு ஒரு துணி ஷாப்பில் தான், கார்மெண்ட் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளும் வந்துட்டு வாங்க உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்கேன்லாம் சொல்லி கத்தி சேல் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி வந்துட்டு யூமின்னு ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளும் கத்தி சேல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஜிசோவை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு ஹெல்ப் வேணும், இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கணும், வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு யூமினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அதனால ஜிசோவும் போகிறான். இப்போ ரோசி வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. ஆனால் ரோசியோட அப்பா வந்துட்டு வெளியவே போக மாட்டேன்றாரு. இவங்க 2 பேரும் தனியாக விடுறதுக்கே அவருக்கு மைண்ட் இல்லை. அவர் வந்து வெளியே போகும்போது டோரை ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா வந்து திட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு ரோசி வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த பசங்கள்லாம் பூசனில் எடுத்த ஃபோட்டோலாம். சரி நானும் பூசன் போயிருக்கணும், போகாமல் விட்டேன், அந்த டைம்லேயே நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி ரோசி புலம்பிட்டு இருக்கும்போது ஜே வந்து ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து நிறைய நம்ம ஹீரோயின் கூட எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே கேட்குறான். இல்லை நாங்கள் குழந்தையிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான், எப்போவுமே வந்து அவங்க அம்மா எங்கேயாவது வெளில போகும்போதெல்லாம் அவங்க 2 பேர்த்து இங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி ரோசி சொல்கிறான். ஓ அதனால தான் வந்துட்டு உனக்கு ஜாயோட தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்குறான். ஆமாம் அவன் ரொம்ப க்யூட்டு, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அப்படிலாம் சொல்லி ரோசி சொல்கிறான். பார்த்த ரொம்ப நீ வந்து அவன்கிட்ட வலிஞ்சிக்கிட்டே இருந்த அப்படிலாம் சொல்லி ஜே சொல்லும் போது உனக்கு அவனை பற்றி சரியா தெரியல, அவனுக்கே நீ ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் வெளில காமிச்சிக்க மாட்டான், அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் ரோசியோட அப்பா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த விண்டோ கிட்டலாம் வந்து போய் ஒட்டரை அடிக்கிற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு என்னை கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரோசி இருந்துட்டு அம்மா கொஞ்சம் பூ போட்டு போமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜோவும் நம்ம ஹீரோவும் இருக்கிறதுக்கு போகிறாங்க. போயிட்டு மெதுவாக இவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நேற்று நைட் நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜோவும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். நேற்று நைட் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியா, ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா, உனக்கு ஏதாவது பயமாக இருக்கா என்ன அப்படிலாம் சொல்லி ஜோ கேட்டிருக்கான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இல்லை ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிடுறான். அப்படியா, என்னடா இது ஒன்றுமே தெளிவாக சொல்ல மாட்டேன்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேற்று நைட் நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்ல, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை, நேற்று நைட் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க.
நம்ம ஹீரோவும் என்ன நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு, நீ எதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அது வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு இல்லையே, இல்லை ஆமாதான் அப்படிலாம் சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா எதுவுமே தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க, நான் ஓப்பனாகவும் கேட்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. வாங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேபேஜ்லாம் போய் எடுக்கிறாங்க. கரெக்டாக வந்து அதெல்லாம் கீழே விழுந்துருது. சரி நம்ம இது வாஷ் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே பைப்லேருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. அதனால ஹீரோவோட அம்மா வந்துட்டு என்னாச்சு இவளுக்கு, எப்போ பாரு ஏதாவது ஒன்று பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, வந்து கொஞ்சம் வந்து துருன்னு இருப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அது கேட்டோடனே நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வச்சோ தெரியாமல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பயந்து பயந்து வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜிசோவும் யூமினும் வந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சைக்கிளில் போகிறவன் வந்து யூமின் மேலே இடிக்கிற மாதிரி வரான். அப்போ வந்து நம்ம ஜிசோ தான் வந்து யூமினை பிடிச்சி காப்பாற்றா. அப்படி காப்பாற்றும் போது ஜிசோ ஹீரோ மாதிரியும் யூமினை வந்து ஹீரோயின் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அப்போ யூமின் வந்து நீ இன்னுமே ரொம்ப ரொம்ப பிரேவாக இருக்க, இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன நடந்திருக்கும்னா யூமின் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த டீம்மேட்ஸ்லாம் ரொம்ப அவளை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. பின்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஜிசோ வந்துட்டு ஏன் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, முன்னாடி தைரியம் தான் பேசுங்கலாம் சொல்லி யூமினுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசியிருந்திருப்பா. அப்போவே யூமின் தேங்க்ஸ் சொன்னப்போ இதெல்லாம் உனக்காக நான் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிருப்பா. இது மாதிரி நீ நிறைய டைம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி யூமின் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவள் ஷாப்பில் வச்சுட்டு எக்ஸ் கேப்டனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்றான், நான் அவனை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் கேப்டன் அந்த மெசேஜ் படிச்சுட்டு இருக்கான் ஒரு ஷாப்பில் உட்காந்துட்டு. அப்போ வந்துட்டு அங்கே வந்து அந்த வில்லனையுமே கூப்பிட்டுருக்கான் பேசுறதுக்காக. எதுவும் பேசுறதுக்காக அந்த எக்ஸ் கேப்டன் கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் அப்போவே நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், நீ தானே வந்துட்டு யூமினுக்கும் இந்த ஜாய்க்கும் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி அப்படின்னா அன்றைக்கி வந்து யூமின் மெசேஜ் பண்ணியிருப்பா இல்லையா, அடுத்து வந்துட்டு நீ ஜாய் தானே கொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து எக்ஸ் கேப்டன் வந்து மொபைல் எடுத்து மெசேஜை பார்ப்பான் இல்லையா. ஆனால் அது அவன் மொபைலே கிடையாது, அது வில்லனோட மொபைல் தான். அவனோட மொபைலை கீழே வச்சுருந்துருப்பான். அந்த மெசேஜ் தான் வந்து எக்ஸ் கேப்டன் எடுத்து படித்து பார்த்துருப்பான். அப்போவே எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் எல்லாமே தெரிஞ்சுட்டேன், இப்போ யூமின் வேறு எனக்கு மெசேஜ் பண்ணி என்னை பார்க்கணுன்னு சொல்கிறா, அவட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனை வந்து இந்த எக்ஸ் கேப்டன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கிம்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கையை வந்து தெரியாமல் கண்ணத்துல எல்லாம் வச்சிடுறாங்க. என்ன மூஞ்சிலெல்லாம் ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடச்சு விடுறேன்னு சொல்லிட்டு கண்ணிலையும் சேர்த்து ஆக்கி விட்டுறாரு. என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு வாஷ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே துடிச்சிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வாஷ் பண்ணி விட்டு அதெல்லாம் வந்து தொடச்செல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப்னு பண்ணாவே எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரி, நான் பண்ணுற எல்லாருமே உனக்கு பிரச்சனையாக தான் வருது, சாரி சாரின்னு நம்ம ஹீரோ சொல்கிறது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் போய் உட்காந்த உடனே வந்து ஜோ வந்துட்டு நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்டுட்டு ஜெரோமி போட்டிருக்கிற கிளாஸை கழட்டி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஏன் அவளுக்கு கழட்டி கொடுக்குறா, எனக்கு மட்டும் கண் எரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்லும் போது அவள் பாவண்டா அவளுக்கு கண்ணு ரொம்ப எரியுதுடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜோட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இவன் ஹெல்ப் பண்ணா மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறான், நம்ம ஹெல்ப் பண்ணா மட்டும் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் வச்சாகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ரோசி வீட்டிலேருந்து ஜே வந்து கிளம்புறான். கிளம்பும் போது வந்து ரோசியோட அம்மா வந்துட்டு அடிக்கடி இங்கே வந்துட்டு போப்பா அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து வழி அமைச்சு வைக்கிறாங்க. அப்போ வந்து ரோசி கிட்ட இந்த பையன் ரொம்ப டீசெண்டாக இருக்கான், இவன் மட்டும் எங்களுக்கு வந்து சன் இன்லாவாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, ஏன் எத்தனை மாப்பிள்ள தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஹீரோட அம்மாட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஹீரோட அம்மாவுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வாலில் சில ஸ்டார் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. இதெல்லாம் யார் கேப்டனாக ஒட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவன் 7 வயசாக இருக்கும்போது இதெல்லாம் ஒட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் வந்து சின்ன வயசுலேயுமே இதே மாதிரி தான் எப்போவுமே அந்த பீச் சைடில் உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்துட்டே இருப்பான். ஆனால் எனக்கு அந்த ஸ்டாரே சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவேன், ஆனால் நான் வந்தாலுமே அவன் வீட்டுக்கே வராமல் அந்த ஸ்டார்ஸ் கூடயே தான் பேசிகிட்டே இருப்பான், அந்தளவுக்கு அவனுக்கு ஸ்டார்ஸ்னால் பிடிக்கும். ஏன்னா அவன் தனிமையாக இருந்தனால அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்காக ஸ்டார்ஸ் கூடலாம் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படிலாம் சொல்லி ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சில ஆன்டிஸ்லாம் வராங்க. அந்த மார்க்கெட் விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன பிரச்சனைனா அந்த மார்க்கெட்டில் ஒரு காம்படிஷன் நடத்த போகிறாங்க, சிங்கிங் காம்படிஷன். அதில் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் சிங்கர், அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் சிங்கர் வந்துட்டு அதில் வந்து கலந்துக்க போகிறாளாமா. அவள் கலந்துக்கிட்டால் எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ப்ரைஸும் அவளுக்கே போயிடும்லாம் சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜெனிஃபர் வந்து ஒரு ஐடியா தரா. என்னன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஐடியா தரா.
அதனால வந்து இவங்கெல்லாம் வித்தியாசமா காஸ்டியூம்லாம் போட்டு ரொம்ப கியூட்டா காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியான ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுறாங்க, சாங்லாம் பாடிட்டு. அதெல்லாம் கேட்டு அந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ இதுல எவ்வளோ பேஷனோட இருக்காருங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பையன் இவ்வளோ நல்லா இருக்கு பண்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இவங்க நைட்டு வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டின்னர் கொடுக்குறாங்க. நீங்கள் முன்னால தான் நாங்கள் எல்லாருமே வின் பண்ணணும், நல்லா சாப்பிடுங்கலாம் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசுகிறாரு. ரொம்ப சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்க கூடாது, என் மேலே ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஆனால் இப்போ உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னால் சீலிங்ஸ் கூட விட முடியாதுமா. இந்த ஒரு வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் எப்படியாவது நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்டேட் எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு வருஷம் டைம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு அந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கேட்கும்போது, எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் அதையும் தாண்டி வந்து இப்போதைக்கு எனக்கு விடுறதுக்கு டைம் கிடையாது, சரியான டைம் இல்லைம்மா, இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இந்த டைமில் என்னால் வந்து குயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல சிங்கரு, அவர் சிங்கர் ஆகணுங்கிறது தான் அவரோட கனவே. அவர் பாட்டு பாடும்போது எவ்வளோ பிரைட்டாக இருப்பார் தெரியுமா? ஆனால் அவரோட சாங்கை கேட்குறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வேலைன்னு ஓடிட்டே இருந்தேன். அவரோட சாங்கை கேட்குறது கூட எனக்கு டைமே இருந்தது கிடையாது. அவர் அப்படியே பாடும்போது அப்படியே வந்து ரொம்ப பிரைட்டாக அப்படியே ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிப்பார். அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாக இருப்பார் அவர் பாடும்போது. அவருக்கு அந்த சிங்கர் ஆகணுங்கிற கனவுனாலேயே அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அதே இதை உங்ககிட்டயும் நான் பார்த்தேன். நீ வந்து டான்ஸ் ஆடும்போது பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஒரு ஸ்டார் மாதிரி சந்தோஷமாக இருக்க. அது அப்படியே உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்பா அளவுக்கு வந்து டேலண்ட் கிடையாதுமா, அவர் அளவுக்கு என்னால் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, நீ அவர் அளவுக்கு டேலண்ட் இல்லை, நீ அவரை விட ரொம்ப ரொம்ப பெட்ரு. உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீ செய், நான் இதுக்கு மேலே நான் தடுக்க மாட்டேன், உனக்கு பிடிச்சதை நீ செய், உன்னோட கனவை நீ எப்படியாவது அடைஞ்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்க மாதிரி பட்டாசு வெடிச்சு ராக்கெட் விட்டுலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே குழந்தையாவே மாறி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் குடிக்க வேணான்னு சொன்னனால கோவமாக இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, நாங்கள் ஒரு டைம் கூட பீச்சுக்கு போனதே கிடையாது எங்கள் ஃபேமிலியாக. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், எங்கள் அம்மாவும் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு டைமே இருந்ததில்லை பீச்சுக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்போ நான் மட்டும் தனியாக பீச்சுக்கு வந்திருக்கிறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா உன்னை நினச்சா பெருமை தான் படுவார், ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு இடத்துக்கு வந்தும் கூட நீ உங்கள் அப்பாவை பற்றி தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல உட்காந்தானே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு தனிமையாக இருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, சின்ன வயசில் எனக்கு என் கூட வந்து என் தம்பி இருப்பான், அதனால் நான் ரொம்ப லோன்லியாலாம் ஃபீல் பண்ணல, ஆனால் அவங்க கூட யாருமே இல்லாதனால நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோ ஆமாம் அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியா அவ்வளோ சந்தோஷமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நீ நேற்று நடந்தது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. என்னது நேற்று நைட் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ என்கிட்ட சொன்னே இல்லை நான் உங்ககிட்ட ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஓ அதுவா, ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, ஆமாம் நிஜமாக தான் நான் உங்ககிட்ட வந்து ஃபிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், அது உண்மை தான், ஆனால் இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஃபிட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஐ லவ் யூ ஜாயின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஜோ வந்து ஜாயின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோவை திரும்பி பார்க்கும்போது தான் வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்து அந்த பட்டாசுலாம் வெடிக்கும் போது அந்த வெளிச்சம் வருது இல்லையா, அதே வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த நேற்று நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. நேற்று வந்து அவங்க கிஸ் பண்ணது வந்துட்டு ஜோவை தான், அது அப்படியே ரீவைண்ட் ஆகி காட்டுது யார் இந்த ஃபேஸுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜோ. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிட்டு ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உக்காந்துருக்காங்க.
இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.